கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். பார்த்தேன் ரசித்தேன் பகுதி உண்மையிலே ரொம்ப ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்குது. அதுலேயும் பழைய படங்களை பற்றி சொல்கிறப்ப அதுக்கு வர்ற வரவேற்பே தனிதாங்க. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் எதுன்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் பிக்சர்ஸ் தயாரிப்பில் வெளிவந்து 1988 ரிலீஸ் ஆன, எம்ஜிஆரே இயக்குன நாடோடி மன்னன் படம் தான். எம்ஜிஆர் பிக்சர்ஸ் ஒரு 3 படம் எடுத்தாங்க. ஒன்று நாடோடி மன்னன், 2வது அடிமை பெண், 3வது உலகம் சுவாலிபன். இதில் உலகம் சுவாலிபனையும் நாடோடி மன்னனையும் எம்ஜிஆர் அவர்கள் இயக்குனாங்க. என்ன ஆச்சரியன்னு கேட்டிங்கன்னா, அவர் 1936-37 தான் சதிலீலாவதியில் அறிமுகமாகிறாரு. பிறகு 1950களில் மருதநாட்டு இளவரசியில் கதாநாயகன் ஆகிறார். 1958 8 வருஷத்துக்குள்ளே ஒரு பிரம்மாண்டமான படத்தை இயக்குறார். பிரம்மாண்டமான படம்னா சாதாரண பிரம்மாண்டமான படம் இல்லைங்க, உண்மையிலே பிரம்மாண்டமான படம். இன்றைக்கெல்லாம் நம்ம பாகுபலிங்கிறோம், கேஜிஎஃப்ங்கிறோம், என்னென்னமோ படங்கள் சொல்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவிகளை வச்சுக்கிட்டு சிஜி ஒர்க்கெல்லாம் இல்லாத காலத்தில் டபுள் ஆக்ட் படம். அதுவும் இவர் 2 வேடம் நடிக்கணும், இயக்குனர் வேலையை பார்க்கணும், எல்லாம் செய்யணும். இத்தனையும் செஞ்சு இந்த படத்தை அவர் தயாரிச்சுக்கிட்டே வரும்போது 30,000 அடி எடுத்து 20,000 அடியாக சுருக்கி முதல்ல 2 இடைவேளை விடலாம்லாம் யோசிச்சாங்களாம். இந்த படத்துக்காக நிறைய கடன் வாங்கி படத்தை கொண்டு வர்றாரு. அப்போ ஒரு வார்த்தை சொன்னாராம், இந்த படம் ஓடி ஜெயிச்சா நான் மன்னன், இல்லைன்னா நான் நாடோடி அப்படின்னாராம். அப்படி சொல்லித்தான் இந்த படத்தை கொண்டு வந்திருக்காரு. அதோடு மட்டும் இல்லை, இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த படம் இடைவேளை வரைக்கும் கருப்பு வெள்ளை, பிளாக் அண்ட் ஒயிட்டு. இன்டர்வலுக்கு பிறகு கன்னித்தீவு அப்படிங்கிற பகுதி வர்றபோது அதில் கதாநாயகி புதுசாக அறிமுகமாவாங்க, சரோஜதேவி. அப்போ அது கலரில் மாறும், கோவா கலர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரில் மாறும் இந்த படம். அப்போ கலர் படத்துக்கான செலவையும் அவர் தான் ஏற்றுக்கணும். சரி, இந்த படத்தினுடைய யார் யார் நடிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா, இதில் யார் யார் நடித்தா அப்படின்னா, எம்ஜிஆர் 2 பேர், கதாநாயகி 3 பேர். யார் யாருன்னு கேட்டால் பானுமதி, அதே போல் எம்என் ராஜம், பின்னாடி அறிமுகமாகிற சரோஜதேவி, 3 பேர் கதாநாயகிகள். வில்லன்கள் யார் யாருன்னு பார்த்தா பெரிய பட்டியலில் இருக்கும். ஒரு பக்கம் வீரப்பா, பிஎஸ் வீரப்பா பார்த்தாலே அப்படி அந்த கம்பீரமான உருவத்தோட கையில் அப்படி குருநாதராக வருவார். கழுத்தில் உத்தராட்சி கொட்டையெல்லாம் போட்டு தங்கத்திலே போட்டிருக்கோம் அவ்வளவும். அதே போல் எம்என் நம்பியார் பிங்களன் அப்படிங்கிற வேடத்தில் வருவார். படத்தோட பெரிய வெற்றிக்கான ஒரு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் போன்றவர்களுடைய பாடல். பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு தான் என்னுடைய முதல்வர் நாற்காலியில் ஒரு கால் அப்படின்னாரு எம்ஜிஆர். அடுத்தது இந்த படத்தோட வெற்றிக்கு இன்னொரு காரணம், கண்ணதாசன், ரவீந்தர் போன்றவருடைய அற்புதமான வசனம். இதெல்லாம் தவிர என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சந்திரபாபு இருக்காருங்க, சந்திரபாபுவும் ஜி சகுந்தலாவும். இதில் எல்லாருக்கும் பாட்டு கொடுக்கணும். யோசிச்சு பாருங்க, எம்ஜிஆருக்கு ஒரு பாட்டு கொடுக்கணும், பானுமதிக்கு பாட்டு கொடுக்கணும், அதே போல் சரோஜதேவிக்கு பாட்டு கொடுக்கணும், எம்ஜிஆர் தனியாக 2 பாட்டு பாடணும். சண்டையோ 2 எம்ஜிஆர் 4 வில்லன்னா 4 வில்லனுக்கு ஏற்றபடியார் சண்டை வைக்கணும். இவ்வளவு இருக்குது இதில் வரக்கூடிய பாடல்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம கதை தெரியும். அதாவது இது மேல்நாட்டில் ஓட்டின ஒரு படத்தோடைய கதையை வாங்கித்தான் கொஞ்சம் அது ரீமேக் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. நாடோடியாக இருக்கக்கூடிய ஒருத்தரும் மன்னனாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கும் உருவ ஒற்றுமை ஒன்றா இருக்குது. இப்போ மன்னரை ஒழிச்சிட்டு தாங்கள் ஆட்சிக்கு வரலாம்னு நினைக்கிற போது இந்த நாடோடியை தற்செயலாக சிறந்த நாடோடியை மந்திரியும் மற்றவர்களும் சேர்ந்து எம்ஜிஆர் மன்னராக நடிக்க வைக்கிறாங்க. நடிக்க வைக்கிற போது என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் படத்தோட விஷயம். அந்த நாடோடியாக அறிமுகமாகிற எம்ஜிஆர் எப்படி உள்ள வர்றாரு. அப்போ அவர் மக்களுக்காக போராடுறவராக இருக்கார். போராடுறப்ப அவர் ஜெயிலில் வச்சிடுறாங்க. இந்த ஜெயிலில் வச்ச உடனே கதாநாயகனும் கதாநாயகியும் பார்த்துக்கிறாமலே காதலிக்கக்கூடிய படங்கள் இப்போ இல்லை, காதல் கோட்டை மாதிரி. அது அப்போவே எம்ஜிஆர் செஞ்சுருக்காருங்க. எப்படின்னா, கீழே இவரை பாதுகாக்கக்கூடிய ஆளுகள்லாம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ தான் முதல் பாட்டு ஆரம்பமாகும். தூங்காதே தம்பி தூங்காதே. இதில் டைட்டில்லே ஒரு பாட்டு இருக்குது. படம் டைட்டில் போடுறப்பவே ஒரு பாட்டு இருக்குது, தூங்காதே தம்பி தூங்காதே பாட்டு. இந்த பாட்டை இவர் கீழே இருந்து பாட
அது மேலே ஒரு குழா வழியாக போய் அதில் ஒரு ஓட்டை இருக்கும், அதில் கதாநாயகி பானுமதி கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எப்படி பாட்டுங்கிறீங்க? பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான், பதவியில் தூங்கியவன் புகழ் இழந்தான், எல்லாம் கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான் சொல்லிட்டு, பொறுப்புள்ள மனிதரின் தூக்கத்தினால் பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா சொல்லிட்டு இன்னொரு இதுவும் அடிப்பார். நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார், சிலர் அல்லும் பகலும் எல்லை கல்லாய் இருந்து விட்டு அதிர்ஷ்டமில்லை என்று அழுத்தி கொண்டார், விழித்து கொண்டவரெல்லாம் பிழைத்து கொண்டார், உன்போல் குரட்டை விட்டவரெல்லாம் கோட்டை விட்டார். இப்போ தான் பானுமதி சந்தித்த பிறகு பானுமதி தன்னை அறிமுகப்படுத்துகிறப்ப அசிங்கமான பெண்ணு மாதிரி சொல்லுவாங்க. வெளியே வந்த உடனே அவங்க அழகாக இருக்காங்கன்னு இவருக்கு தெரியும். அப்போ அந்த 2 பேரும் பாடிட்டு போகிற மாதிரி ஒரு பாட்டு பானுமதிக்கான பாட்டு. சம்மதமா நான் உங்கள் கூட வர சம்மதமா அப்படின்னு அந்த பாட்டு இருக்கும். அப்போ அவருடைய தோழனாக வருவார் சந்திரபாபு. அதில் கோழி முட்டையை உடச்சி சாப்பிட்றப்ப 4வது இதில் வாயை திறக்க முடியாது, திறந்து பார்த்தா ஒரு கோழி குஞ்சு வெளியே வந்துடும். அந்த சீனை அப்படியே எடுத்திருக்காங்க. நீங்கள் படம் பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவாங்க. அதே மாதிரி சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு 2 பாட்டுக்கு ஆடுவார். அதில் ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, தடுக்காதே என்னை தடுக்காதேன்னு சொல்லி ஜி சகுந்தலாவோட ஒரு பாட்டு பாடுவார். பின்னாடி பாடுபட்டா தன்னாலே பலன் இருக்குது கைமேலேங்கிற பாட்டு நம்பியார் கட்டி போட்டு ஒரு பாட்டு பாடுவாங்க. அந்த பாட்டுலேயும் சந்திரபாபு ஜெமினி சந்திராவோட ஆடுவார். இதில் எம்ஜிஆர் பேசுகிற வசனம் இருக்குது பாருங்க. இந்த படம் ஓடினதுக்கு அது ஒரு முக்கியமான காரணங்க. முதலமைச்சரானால் என்னென்ன செய்வேங்கிறத அவர் ஒரு பெரிய பட்டியலை கொடுப்பார். அப்படி கொடுக்குற போது அவ்வளவு அருமையாக இருக்கும். இன்னொன்று 2 எம்ஜிஆர் சேர்ந்து சந்தித்து பேசுகிற ஒரு சீனுங்க. எப்படி எடுத்தாங்கன்னு நமக்கு இன்றைக்கி சந்தேகமாக இருக்கும். உட்கார்ந்துருப்பார் ஒரு எம்ஜிஆர், அவர் சுற்றி வருவார் இன்னொரு எம்ஜிஆர். இப்போ இந்த எம்ஜிஆர் கேட்பார், நீங்கள் யார்? புரட்சிப்படை, என்னை எதிர்த்தா போரிடுகிறீர்கள், நானும் உங்களோடு சேர்ந்து விடுகிறேனே அப்படிம்பார். அது எப்படி முடியும்? நாடோடியும் மன்னனும் ஒன்றாக முடியுமா? ஏன் முடியாது? அவர் கேட்பார். அப்போ எம்ஜிஆர் சொல்கிற வசனம் இருக்குது பாருங்க. நாங்கள் இருக்கிறோமே ஏழைகள், நாங்கள் எங்களை போன்றவர்கள் உழைப்பார்கள், விதைப்பார்கள், அறுப்பார்கள், உண்ண மட்டும் உணவின்றி தவிப்பார்கள், போட்டுக்கொள்வதற்கு ஏதாவது சட்டை இருக்காது என்பது எங்களுடைய வேண்டுகோள். ஆனால் இருக்கிற சட்டையில் எந்த சட்டையை போடலாம் என்று திணறல் உங்களுக்கு. இப்படியே வரிசையாக போயிட்டே இருக்குங்க. அதில் ரொம்ப புகழ்பெற்ற வசனம் என்னன்னா, உன்னை எப்படி நம்புவது என்று அவங்க கேட்பாங்க. வீராங்கா, உன்னை எப்படி நம்புவது? என்னை நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை, நம்பாமல் கெட்டவர்கள் தான் 1000 பேர் அப்படிம்பார். அதே போல் அந்த மன்னனுடைய மனைவி மீது கை வைக்காமல் அவர் நான் உனக்கு சகோதரி அப்படின்னு சொல்லுவார் பாருங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த இது போக அவர் அந்த பதவியேற்ற உடனே பேசுகிற வசனம் வரிசையாக என்னென்ன, உழுபவனுக்கே நிலம் சொந்தம், 5 காணி ஏக்கர், 2 மாடு எல்லாம் தரப்படும், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகப்படும். உடனே வீரப்பா சொல்வார், அப்படி என்றால் இந்த நாட்டில் பணக்காரர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படித்தானே அப்படிம்பார். இல்லை இல்லை, ஏழைகளே இருக்க மாட்டார்கள் அப்படிம்பார் எம்ஜிஆர். குரல் அப்படி இருக்குங்க எம்ஜிஆருடைய குரல். உடனே அப்படி என்றால் குடிசைகள் அப்படின்னு கேட்பார் நம்பியார். தேவையில்லாத காரணத்தால் கொளுத்தப்படும் அப்படிம்பாங்க. இப்படியே வரிசையாக சொல்லி இதை சொல்ல 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 மக்கள்லாம் பாராட்டுற காட்சியை நம்ம பார்ப்போம். அதே போல் அந்த கன்னித்தீவு காட்சி வர்ற போது நம்பியாரும் இவரும் போய் அங்கே பார்ப்பாங்க. ஆண்டியின் மடமாடலும் அலைகளுக்கு மட்டும் குறைச்சல், அங்கேயும் வீரப்பா தான் இருப்பார். அவர் அங்கே வேறொரு உருவத்தில் தெரிவார். அப்படியே கன்னித்தீவனுடைய தலைவராக இருப்பார். அப்போ தான் அந்த சரோஜதேவி அறிமுகப்படுத்துவாங்க. மானம் தேடி மச்சான் வர போகிறான் அப்படின்னு அந்த பாட்டு வரும். அதை காட்டிலும் தேட்டரில் 18வது ரீல்லையும் கைதட்டுற இடம்னு பார்த்திங்கன்னா, மாலை போடு அப்படின்னு இது பண்ணுற போது மாலையை கொண்டு அப்படி ஓடிட்டு, வீரமாமுகம் தெரியுதே அது வெற்றி புன்னகை புரியுதேன்னு ஒன்று எம்ஜிஆர் அப்படியே அந்த ஆலமரத்து விழுதில் வருவாருங்க. டக்குன்னு அந்த மாலையை வாங்கிட்டு சண்டை போட ஆரம்பிப்பார். அப்புறம் அந்த ஜெயிலை உடச்சிக்கிட்டு இந்த எம்ஜிஆர் பெரும் வெள்ளத்தில் எல்லாம் கடைசியில் அவங்க பாலம் உடஞ்சி அதில் அந்த பாலத்தில் அவங்கள கையை பிடிச்சி இந்த எம்ஜிஆர் தாங்கி, இந்த எம்ஜிஆருக்கு 2 சண்டை, அந்த எம்ஜிஆருக்கு 2 சண்டை. அப்பா எவ்வளவு பெரிய படம். இந்த படம் அப்படி ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெற்றதுங்க. மதுரையில் எம்ஜிஆர் அவர்களுக்கு தங்கத்திலேயே வாழ் கொடுத்தாங்க, கத்தி கொடுத்தாங்க, நாடோடி மன்னன் அப்படின்னு சொல்லி கத்தி கொடுத்தாங்க. அப்போ கூட தொர்ராஜுங்கிற நடிகர் சொன்னாராம், எப்படி மேன் ஆஃப் கோல்டு எம்ஜி ராமச்சந்திரன்னா என்ன அர்த்தமா, மேன் ஆஃப் கோல்டு ராமச்சந்திரன் அப்படின்னாரா. அது மாதிரி பெரும் வெற்றியை பெற்ற படம். பின்னாடி வந்த பல படங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு முன்னோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம்னு சொன்னால், அத்தனை விஷயத்தை கையில் எடுத்து பாட்டால், இசையால், வசனத்தால், நகைச்சுவையால், வீர நடிப்பால், இது போக குதிரையில் போகிறப்போ ஒரு பாட்டு இருக்குங்க, உழைப்பதிலா உழைப்பை பெறுவதிலா
உண்டாகும் இன்பம் என்றே சொல் என் தோழா அப்படின்னு அந்த பாட்டு, லட்சுமணதாசனுடைய பாட்டு. இந்த படத்தினுடைய அற்புதமான பாடல்கள், பாடல் எழுதிய கவிஞர்கள், பாடியவர்கள், நடித்தவர்கள் எல்லாவற்றை காட்டலாம் இதுக்கு இசையமைச்சார் பாருங்க எஸ்எம் சுப்பையா நாயுடு. அவருடைய பெருமை தாங்க முக்கியமான ஒன்றாக அதை நம்ம கருதணும். இப்போ இத்தனை பெருமை கொண்ட படம் இன்றைக்கி சொல்கிற நம்ம சுருக்கமாக படம் பார்க்கணும் அப்படி இப்படின்னு இல்லை. இந்த படத்தில் எந்த இடமும் போர் அடிக்காது. நாடோடி மன்னனை திரும்ப பாருங்கள், நமக்கு மீண்டும் ஒரு உற்சாகம் பொங்கி எழும். அந்த பெருமை எம்ஜிஆரையே சாரும்.